Let A and A dagger respectively denote the lowering and raising operators of a one-dimensional simple harmonic oscillator. Let ket n be the energy eigenstate of the simple harmonic oscillator. Given that ket n is also an eigenstate of A dagger, AA, the corresponding eigenvalue n கேட்டிருக்குது. A dagger n is equal to root of n plus 1, n plus 1. So, the n-ங்கிற கெட்ட n plus 1ன்னு ரைஸ் ஆகும். முன்னாடி ரூட் ஆஃப் n plus 1 வரும். ஸோ இதுதான் A dagger n மேலே பண்ணக்கூடிய ஆக்ஷன். அதே மாதிரி A ஆக்டிங் ஆன் கெட்டி n will be equal to root n minus 1. ஸோ n இந்த ஏகன் ஸ்டேட்டை வந்து ஒன்று குறைக்குது. அதனால் இதுக்கு பேர் லோயரிங் ஆப்ரேட்டர். ஸோ A dagger AA n is equal to முதல்ல இந்த A இது கூட ஆப்ரேட் பண்ணுறப்ப மற்றதெல்லாம் அப்படியே வச்சுருக்கிறோம். A ஆப்ரேட் பண்ணுறப்ப என்ன இருக்கும், இந்த ஸ்டேட் என்ன இருக்குதோ அதை அப்படியே எழுதிட்டு n minus 1 போடணும். ஸோ ரூட் n minus 1. இப்போ அடுத்ததில் என்ன ஆகுது அப்படின்னா, இதே A வந்து இது கூட ஆக்ட் பண்ணுது. இந்த ரூட் n இங்கே தான் இருக்குது. என்ன பண்ணுன்னா n minus 1 இன்னொன்று ரூட் எடுத்துட்டு அப்புறம் ஒன்று கம்மி பண்ணணும். ஸோ ரூட் ஆஃப் n minus 1 இதில் ஒன்று கம்மி பண்ணுறப்ப n minus 2. ஸோ இந்த ஃபார்முலாவை தான் திரும்ப யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் வந்து A dagger ஆக்டிங் ஆன் திஸ், இந்த ரூட் n minus 1 இது ரெண்டுமே காமனாக இருக்குது. அதை எடுத்துட்டோம் வெளியே, அதை ஒன்றும் ஆக்ட் பண்ணாது. ஸோ A dagger n minus 2னா என்ன செய்யும், ஒன்று கூட்டும். ஸோ n minus 2 கூட்டணும்னா n minus 1 ஆகும். இங்கே என்ன இருக்கோ அதே ரூட்டில் போடணும். ஸோ ரூட் ஆஃப் n minus 1 இதாக இருக்குது பாருங்கள். இதுதான் ஃபார்முலா. அனதர் டைம் A dagger ஆக்ட் பண்ணுறப்ப இது கூடலாம் ஒன்றும் பண்ணாது. இது கூட ஆக்ட் பண்ணுறப்ப n minus 1 என்ன செய்யும், ஒன்று ஆட் பண்ணணும். ஸோ ஒன்று ஆட் பண்ணுறப்ப என்ன ஆகிடும், அதுக்கு ரூட்டு இந்த ரூட் n, இந்த இருக்குது ரூட் n. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்குறப்ப ரூட் n டபுள் டைம் வருது, ரூட் n minus 1 டபுள் டைம் ரூட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ n into n minus 1 கெட்டி n வரும். ஸோ திஸ் இஸ் n into n minus 1 இஸ் தி eigen value. ஓகே, தேங்க்யூ.